இப்போ இந்த அடலசன்ஸை தாண்டி நெக்ஸ்ட் ஸ்டேஜ்னு வரும்போது வென் தே கோ ஃபார் அ காலேஜ் அண்ட் வென் தே ஸ்டார்ட் மீட்டிங் என்னால் ஒரு தோல்வியை ஒத்துக்க முடியல அப்படிங்கும்போது தே கோ ஃபார் எனக்கு வந்து சூசைட் இல்லை ஆப்போனண்ட்டை நான் வந்து கில் பண்ணிடணும். இப்படி தான் இப்போ இந்த யங்கர் ஜென்ரேஷனோட தாட் இருக்குது. அதுக்கு ஏஐயும் ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு டூலாக இருக்குது. ஓகே. ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம வந்து ஆப்ஸை பார்த்து உலகத்தில் எங்கே என்ன நடந்தாலும் நம்மளோட ஹேண்ட் ஃபிங்கர் ரீச்சபிளில் இருக்காது. இட் கிவ்ஸ் போத் பாசிட்டிவிட்டி அண்ட் நெகட்டிவிட்டி. இந்த இடத்துல அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்? எஸ். என்னன்னா சூசைடை வந்து நம்ம பயாலஜிக்கலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். எப்படின்னா நம்ம அமிக்டலான்னு ஒரு பார்ட் இருக்குது நம்ம பிரெயினில். இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபியர் அண்ட் அக்ரெஷன். நம்மள டேஞ்சர் சுற்றி ஏதாவது டேஞ்சர் இருந்தால் அதுக்கு நம்மளை ப்ரிப்பேர் பண்ணும், ஃபைட் ஆர் ஃப்ளைட். இப்போ நீ ஒன்றா இதை ஃபேஸ் பண்ணி அடிக்கணும். ஏன்னா நம்மளாம் மேமல்ஸ் தான், என்னதான் இருந்தாலும் நம்ம அங்கேருந்து தான் வந்திருக்கோம். நமக்குன்னு ஒரு இன்னேட் அந்த ப்ரைமல் எலிமெண்ட்ஸ் நிறையா நமக்குள்ளே இன்னுமே இருக்குது. சுற்றி ஏதாவது இருக்கா அப்படிங்கிற அந்த பதட்டம், எதனால அலர்ட்டாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த அக்ரெஷன் அண்ட் ஃபியரை வந்து அது ரெகுலேட் பண்ணும். இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு இண்டிவிஜுவல் கண்டினியூஸாக ஒரு க்ரோனிக் ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க, கண்டினியூஸாக அவங்க லைஃப்ல ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கு. பீட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான பேரண்ட்ஸ் இல்லை, ஒரு நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் அமையலை. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் கான்ஸ்டன்ட்டாக அவனுக்கு இருந்துகிட்டே இருக்கு. மார்க் வாங்கணும், எஜுகேஷனில் இப்படி பண்ணணும், சொசைட்டியில் பியரில் நான் ஒருத்தனா வளரணும், எவ்வளோ விஷயங்கள் அவன் வந்து ஃபேஸ் பண்ணுவான். எஸ். ஆனால் இது அவனுக்கு சாதகமாக இல்லாமல் கண்டினியூஸாக ஃபெயிலியர்ஸோ இல்லை கண்டினியூஸாக ஸ்ட்ரெஸ் ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கானா இந்த அமிக்டலா ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கும். ஓகே. எப்போவுமே ஏதோ ஒரு டேஞ்சர் எதிர்பார்த்துட்டே இருக்கும். எனக்கு அடுத்து ஏதோ கெட்டது தான் நடக்க போகுது, ஸோ ஐ ஹேவ் டு பி ப்ரிப்பேர்ட். இந்த மாதிரி அமிக்டலா ரொம்ப ஆக்டிவாக இருந்ததுன்னா இந்த ஏரியா வந்து ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ்ம்பாங்க. இதுதான் ஒரு மனுஷன் ரேஷ்னலாக யோசிக்கிறதுக்கு, முடிவு எடுத்துக்கிறதுக்கு, எமோஷ்னலாக எப்படி நம்ம அந்த விஷயத்தை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும், அந்த மாதிரி டிசிஷன் மேக்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங்கில் ரெஸ்பான்சிபிள் இவன் தான். இப்போ நம்மள மாதிரி தான். இப்போ நம்ம நல்லா சாப்பிட்டு உட்காந்துட்டோம்னா அந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா டைஜஷனுக்கே மொத்த எனர்ஜியும் போயிடும்ல. அந்த மாதிரி தான் இப்போ அமிக்டலாக்கு அத்தனை எனர்ஜி வேணும்னா ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் எப்படி ஆக்டிவாக இருக்கும்? இதுதான் நமக்கு முக்கியமாக ஆக்டிவாக இருக்க வேண்டியது. ஸோ இந்த டிசிஷன் மேக்கிங் இல்லை இந்த கிரிட்டிக்கல் திங்கிங், லாஜிக்கல் திங்கிங் ஒரு ஃபைண்டிங் அ வே அவுட் ஆஃப் இட்டுங்கிறது ஆஃப் ஆகிடும்.